Happy birthday to you. ஊதலாமா? ஹல்வா இல்ல இது பிரியாணி. உங்களுக்கு கேக்கும் பிடிக்காது, ஐஸ்கிரீமும் பிடிக்காது. பிரியாணி தான் பிடிக்கும். அதுக்காக இதுக்காக தான் டேஸ்ட் பண்ண வேண்டாம்னு வச்சிருக்கேன். நான் கூட அது கத்தி வேற எடுத்துட்டு வந்து ஏமாத்துறேன். பிரியாணி 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 தான். சூப்பர். எல்லாமே சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? தரமான சிறப்பான சம்பவம். சிறப்பான தரமான சம்பவம். இதுக்கு மேலே வேற என்ன கிஃப்ட் வேணும்? மட்டன் பிரியாணி வேற லெவலு. சீரக சம்பா பிரியாணி, தண்ணி குழம்பு, தண்ணி குழம்பு, மட்டன் குழம்பு. இந்த சிக்கனில் என்ன புதினா இருக்குது, கொத்தமல்லி இருக்குது. சிக்கன் பயங்கர சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ண? ஒரு 3 to 4 hours இருக்கும். வேற லெவல் சாஃப்ட். தயிர் போட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு தெரியுது. இந்த ப்ரான்ஸு எனக்கு ரெசிபி வேணும். சாதம் ரசம் இருக்கு. சாதா ரசமும் இருக்குல்ல. இதை ஒரு சிட்டிங் போட்டு அப்புறம் அதுக்கு வரேன். எதுலையுமே எந்த குறையுமே சொல்ல முடியல. சிக்கனில் மட்டும் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. ப்ரான்ஸு எனக்கு ரெசிபி கண்டிப்பாக வேணும். எனக்கு கொடுத்துரு. மிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படின்னு ஓரளவுக்கு. இதில் என்ன மசாலா போட்டிருக்கனே ஓரளவுக்கு பெருசாக கெஸ் பண்ண முடியல. பெப்பர் கார்ன்ஸ் இருக்குது தெரியுது. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பெப்பர், சோம்பு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வச்சிட்டேன். வதக்கிலாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்புறம் கோகனட் ஆயில்ல பண்ணேன். கோகனட் ஆயில். கோகனட் ஆயில். ஓகே 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 ஓகே. அந்த ஸ்மெல் வரல. ப்ரான்னா கோகனட் ஆயில் தான் போடல. எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னைக்கு உங்க பர்த்டேனால அதனால இதயமே வெடிக்குது. தயவுசெய்து வாங்க சாப்பிட்றலாம்.